வணக்கம் நண்பர்களே. சென்னை மாநகரத்தினுடைய மையப்பகுதியான கத்தீட்ரல் சாலை, அந்த சாலையிலே தான் திலகர் பவனம் இருந்ததாக வரலாற்றினுடைய பக்கங்கள் குறித்து வைத்திருக்கிறது. அந்த திலகர் பவனத்தை தரிசித்திட முடியாதா என்கின்ற மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம். அந்த திலகர் பவனத்தை இப்போது எங்கே போய் பார்ப்பது என்ற தேடலோடு கத்தீட்ரல் சாலையிலே உலா வருகிறோம். இது 100 ஆண்டுகளுக்கு முந்தைய கதை. இப்போது இருக்கின்ற தலைமுறைக்கு அது தெரியுமா? இப்போது இருக்கிற ஆட்டோக்காரர்களுக்கு முகவரி சொல்ல தெரியுமா? சிரமம்தான். இந்த கத்தீட்ரல் சாலையிலே திலகர் பவனத்தை தேடி போகிறோம். போகின்ற போது அங்கே வெல்கம் ஹோட்டல் சென்னை என்ற ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல் இருக்கிறது. அந்த ஹோட்டலினுடைய முகப்பிலே யாரும் பார்க்க மாட்டார்களா என்கின்ற ஏக்கத்தோடு ஒரு கல்வெட்டு அங்கே இருக்கிறது. அந்த கல்வெட்டு 1968 தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்வெட்டு இருக்கின்ற இடம்தான் திலகர் பவனமாக இருந்ததாக வரலாற்றினுடைய குறிப்புகள் சொல்லுகிறது. அந்த திலகர் பவனத்திலே அப்படி என்னதான் இருக்கிறது? ஏன் இந்த திலகர் பவனத்தை தேடுகிறாய் என்று கேட்கலாம். அந்த திலகர் பவனத்திலே 1919 ஆண்டு மார்ச் மாதம் 18 அங்கே மகாத்மா வந்து தங்கினார் என்பது குறிப்பு. அது என்ன அந்த தேதியை அவ்வளவு குறிப்பாக சொல்லுகிறாய் என்று சொன்னால், அந்த தேதியை இந்திய நாட்டிலே பிறந்த யாரும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக நினைவுபடுத்துகிறேன். அந்த நாளிலே தான் இந்திய நாட்டிலே யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம். காரணம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. 2 ஆண்டுகள் வரை அவர்களை கஸ்டடியிலே வைத்திருக்கலாம். அவர்களுக்கு எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியமில்லை. அவரை தனிமைப்படுத்த முடியும். வழக்கு மன்றத்திற்கு செல்ல முடியாது. அப்படியெல்லாம் ஒரு அடக்குமுறை சட்டம் வந்தது. அந்த சட்டத்தை கொண்டு வந்தவன், பரிந்துரைத்தவன் ரவுலட் என்பவன். எனவே தான் அந்த சட்டத்திற்கு ரவுலட் சட்டம் என்று சொன்னார்கள். அந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்ட நாள் அந்த மார்ச் மாதம் 18 1919 ஆண்டு. அந்த சட்டம் அங்கே பிறப்பிக்கப்படுகின்ற போது காந்தி மகான் சென்னையிலே திலகர் பவனத்திலே தான் இருந்தார். அந்த இரவு முழுவதும் உறக்கம் பிடிக்கவில்லை. நடந்து கொண்டே இருந்தார். அவருடைய உள்ளம் அமைதிப்படவில்லை. இந்த அடக்குமுறை ஆட்சிக்கு எப்படி முடிவு கட்டுவது என்று சிந்தித்து கொண்டே இருந்தார். மறுநாள் விடுகிறது. விடுகின்ற போது சகாக்களை எல்லாம் அழைத்து வைத்து சிந்திக்கிறார். ஏப்ரல் மாதம் 6 இந்தியா முழுவதும் கடையடைப்பு செய்ய வேண்டும், சத்தியாகிரகத்தில் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் கடையடைத்து, இந்தியா முழுவதும் வேலை நிறுத்தத்திலே ஈடுபட்டு அங்கங்கு போராட்டங்கள் வெடித்தன. அதனுடைய விலை எதிரொலியாகத்தான் ஏப்ரல் மாதம் 13 பஞ்சாபிலே அமிர்தசரஸிலே ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் நிகழ்ந்தது. இதெல்லாம் வரலாற்று குறிப்புகள். அந்த மார்ச் மாதம் 18 23 வரையில் காந்தி மகான் திலகர் பவனத்திலே தான் இருந்தார் என்பது வரலாற்று செய்திகள். அந்த 19 சகாக்கள் எல்லாம் கூடி பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த ரவுலட் சட்டத்தை எப்படி எதிர்கொள்வது என்று பேசி கொண்டிருக்கின்ற அந்த பரபரப்பான தருணத்திலே 2 பேர் உள்ளே வருகிறார்கள். வாசலிலே வாரா காவல் இருக்கிறார். ராஜாஜி வெளியே போயிருக்கிறார். 2 பேர் உள்ளே வருகிறார்கள். அவர் வருகிறவர் கம்பீரமாக சொல்லுகிறார், நான் தெய்வ ஆக்ஞையை பெற்று வருகிறேன், மகான் காந்தி மகானை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே வருகிறார். வந்தவர் சுப்பிரமணிய பாரதி. அவர் உடன் வந்தவர் அரவிந்தருடைய சீடன் ஆறாமுதன். அந்த ஆறாமுதனும் மகாகவி பாரதியும் 2 பேர்களும் உள்ளே வருகிறார்கள். காந்தி மகான் பக்கத்திலே போய்
அவர் அமர்கிறார். வந்தவர் யாரும் அறிமுகப்படுத்தவில்லை. வருகிறார், வணக்கம் சொல்லுகிறார், உட்காருகிறார். இன்று மாலையிலே திருவல்லிக்கேணியிலே என்னுடைய பொதுக்கூட்டம் நடக்கிறது, அதிலே நான் பேச இருக்கிறேன், நீங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்கிறார். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. பக்கத்தில் இருக்கிற உதவியாளரிடத்திலே கேட்கிறார், மாலை என்ன நிகழ்வு என்று. கேட்டுவிட்டு இன்று வர முடியாது, நாளை தள்ளி வைக்க முடியுமா என்று கேட்கிறார். முடியாது, ஸ்ரீமான் காந்தி அவர்கள் துவங்கி இருக்கிற இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். இந்த ஒரு சந்திப்பு, இந்த மகாத்மாவும் இந்த மகாகவியும் அந்த திலகர் பவனத்திலே தான் இந்த மார்ச் மாதத்திலே 19ஆம் தேதி சந்திப்பு நகர்ந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது. சில நிமிடங்கள் தான், அந்த சில நிமிடங்கள் சந்தித்த அந்த சந்திப்பு. அதற்கு முன்னால் பாரதியை காந்திக்கு தெரியுமா? அதற்கு முன்னால் காந்தி மகானை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அவர் கேலி சித்திரம் போடுவதும், அவர் காந்தியினுடைய நடவடிக்கைகளை பற்றி கட்டுரை எழுதுவதும், அந்த கட்டுரைகளை, அந்த கார்ட்டூன்களை எல்லாம் இவருடைய இந்தியன் ஒப்பீனியன் என்கின்ற பத்திரிகையிலே பிரசுரிப்பதும், அவர் எழுதியிருக்கின்ற யங் இந்தியா பத்திரிகையிலே பாரதியினுடைய கட்டுரைகளை எடுத்து போடுவதுமாக, எழுத்து மூலமாக இருவரும் இதயங்கள் சந்தித்து கொண்டனர். ஆனால் நேருக்கு நேர் சந்திக்கின்ற போது சில நிமிடங்கள் தான். நான் தெய்வ ஆజ్ఞையை பெற்று ஸ்ரீமான் காந்தியை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே வருகிறார். வந்து அவருக்கு பக்கத்திலே இருந்து, மிஸ்டர் காந்தி, நீங்கள் ஆரம்பித்திருக்கின்ற இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே போகிறார். இதுதான் மகாகவியும் மகாத்மாவும் சந்தித்து கொண்ட அந்த தருணங்கள். இந்த தருணங்கள் மெய்சிலிருக்க வைக்கிறது. இந்த ரவுலட் சட்டம் பிறப்பிக்கப்பட்ட போது காந்தி மகான் இருந்தது இங்குதான். அதற்கு எதிராக ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி கடையடைப்பு செய்வது என்ற பிரகடனம் செய்யப்பட்டதும் எங்கிருந்து தான் என்கின்ற வரலாற்று நினைவுகளை எல்லாம் இங்கே இருக்கின்ற நண்பர்களுக்கு சொல்ல வேண்டாமா? அதே சென்னையில் பரபரப்பான காலை நேரம், அந்த சூரியனுடைய சுறுசுறுப்புக்கு ஈடு கொடுத்து கொண்டு இருக்கின்ற சென்னை நகரத்தினுடைய சுறுசுறுப்பு. அந்த நேரத்திலே ஒரு பத்திரிகை அலுவலகம். அந்த பத்திரிகை அலுவலகத்திலே 2 பெண்கள் காத்திருக்கிறார்கள். பத்திரிகை ஆசிரியர் வருகிறார். உதவியாளர் வந்து சொல்லுகிறார், 2 பெண்கள் உங்களை காண வந்திருக்கிறார் என்று. வரச்சொல் என்று கேட்கிறார். நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த பெண்கள் சொல்லுகிறார்கள், ஐயா, நாங்கள் குமரி மாவட்டத்தில் இருந்து வருகிறோம் என்று சொல்லிவிட்டு, நாங்கள் ஆசிரியர் பயிற்சியிலே பயின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு பெண் மட்டும் பேசவே இல்லை. ஒரு பெண் மட்டும் பேசவில்லை. அவளுடைய கண்கள் மிரட்சியாக இருக்கிறது. கோபம் இருக்கிறது, பாசம் இருக்கிறது, மிரட்சி இருக்கிறது, கண்கள் நிறைய நீர் இருக்கிறது. எப்போது அணை உடையும் என்று தெரியாது, எப்போது அழுது விடுவோமோ என்கின்ற தவிப்போடு இருக்கிறது அந்த பெண். அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறார், உன் பேர் என்னம்மா என்று. அவள் பேசவில்லை. ஒரு பேப்பர் எடுத்து எழுதி காட்டுகிறாள். என் தாத்தா பெயர் குலசேகரதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். என்னுடைய அம்மா பெயர் கண்ணம்மா, என் பெயர் குமுதா என்று எழுதி காட்டுகிறாள். அதை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த மனிதருடைய மேனி நடுங்குகிறது, கைகள் நடுங்குகிறது, கண்கள் கலங்குகிறது. அவரும் அந்த பேனாவை எடுத்து எழுதுகிறார், என் மகள் என்று எழுதி அவளிடத்தில் நீட்டுகிறார். நீட்டிவிட்டு அந்த பெண்ணை ஆற தழுவிக்கொண்டு, என்னம்மா, இன்னாருடைய மகள் என்று சொல்லுவதற்கு கூட வெட்கப்பட்டுத்தான் எழுதி காட்டினாயா என்று கேட்கிறார். அவள் குமுறி குமுறி அழுகிறாள், இவரும் அழுகிறான். இருவரும் இதயங்கள் அங்கே சந்தித்து கொண்டன. அம்மா, நீயாவது என்னோடு இறுதி வரை துணை இருப்பாயா என்று கேட்கிறார்.
அதற்காகத்தான் அப்பா வந்தேன் என்று சொல்லி அவள் அழுகிறாள். அந்த அப்பாவும் பிள்ளையும் சந்தித்து கொள்ளுகின்ற காட்சி வரலாற்றிலே படித்திருக்கிறோமா? வேறு போராளிகளுடைய வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறோமா? பெற்ற பிள்ளையை 17 ஆண்டுகள் கழித்து அந்த 17 ஆண்டுகளாக அவள் எப்படி வளர்ந்தாள், என்ன பண்ணினாள், எப்படி இருந்தாள் என்பதெல்லாம் அறியாமல் தேசம், நாடு, விடுதலை போராட்டம், ஏறினால் ரயில், இறங்கினால் ஜெயிலு என்கின்ற வாழ்க்கை முறையிலே வாழ்ந்து கலக்கத்தை மட்டுமே கண்டறிந்த அதுபோன்ற அற்புதமான மனிதர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்கின்ற வரலாற்று செய்திகள் 17 ஆண்டுகள் கழித்து தகப்பனும் பிள்ளையும் சந்தித்து கொண்ட அந்த அற்புதமான சந்திப்புகள் எல்லாம் வரலாற்றிலே புதைந்து கிடக்கிறது. இதையெல்லாம் இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம், ஒரு ஆவல். எனவே தான் இந்த பதிவு. மீண்டும் தொடர்வோம். அது காந்தி கணக்காக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.